ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சர்ச்சிங் பேர்ட்ஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆண்டிபட்டி ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டைம் எலக்ட்ரிக் லோகோவோட ட்ரெயின் வரதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டாக டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், அங்கே கிளாக்கில் ஓடிட்டுருக்கு 8:20 ஆகுது. ஸோ இதுதான் கரெக்டான டைம். இன்னும் ஒரு 2 நிமிஷத்தில் வந்தாகணும். பார்க்கலாம் இந்த சென்னை ட்ரெயின் வந்து எலக்ட்ரிக் லோகோட வருதா இல்லை நார்மலாகவே வருதா அப்படின்றதா லைவாக பார்க்கலாமேன்று வந்துட்ருக்கோம். இங்கே நிறையா பேர் பார்க்க முடியுது. ஆனால் இது எல்லாமே வந்து வாக்கிங் போகிறவங்க, ஏகப்பட்ட பேர் வாக்கிங் தான் போயிட்டுருக்காங்க. நம்ம இப்போ சொல்லணும்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இது வரைக்கும் சும்மா ஒரு வெறும் கம்பிகளால் ஆன ஒரு இது இருந்துச்சு. பட் இப்போ இந்த இதில் கரண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. இது ரொம்பவே கொஞ்சம் டேஞ்சரானது. ஸோ அதனால் இந்த இரும்பு கம்பிகள்லையோ இல்லை அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த கம்பிகளையுமே நம்ம டச் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. முக்கியமாக இதில் வாக்கிங் போயிட்டுருக்காங்க இல்லையா, சும்மா அசால்ட்டாக அந்த கம்பியெல்லாம் தொடுறது ரொம்பவே ஆபத்தான ஒரு விஷயம்னு நான் நினைக்கிறேன். ஸோ உண்மையிலே இதோட விழிப்புணர்வு ரொம்பவே அவசியமானது. இல்லைன்னா அங்கேயே சொல்லிடலாம், தயவுசெய்து யாரும் வாக்கிங்லாம் வராதிங்க, இந்த பிளாட்ஃபார்முக்குள்ளெல்லாம் வராதிங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஏன்னா இது வர்றதுக்கு கொஞ்சம் டேஞ்சர் தான். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்குது. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டில் வெயிட்டிங். ட்ரெயின் எப்படா வரும்னு இருக்குது. ஏன்னா அந்த வரக்கூடிய அந்த இன்ஜின் அதை பார்க்குறதுக்கு தான் இவ்வளோ அவ்வளோவா இருக்கும். அது என்ன மாடல் இன்ஜின். நேற்று ஒரு டெஸ்ட் நடந்துச்சு, பேக் 7 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேப் 7 அது வந்துச்சு. ஒருவேளை அதே இது கூட வரலாம். இந்த எலக்ட்ரிக் இன்ஜினை மாற்றுறதுனால நிறைய டைமிங் சேவ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. பட் இன்னும் அதே டைமில் தான் ஓடிட்டுருக்கு. பார்ப்போம், இல்லை வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத நண்பர்கள் ஏதாவது தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. நிறைய நண்பர்கள் வந்து ஒரு சில நண்பர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நேற்று இந்த மாதிரி டெஸ்ட் நடந்திருக்கு, நீங்கள் ஏன் வீடியோ போடலன்னு. ஸோ நம்மளால் அந்த வீடியோவை கவர் பண்ண முடியல. நண்பர்கள் நிறையா கொடுத்துருந்தாங்க ஃபுட்டேஜ். பட் இருந்தாலும் நம்மளால் அந்த ஃபுட்டேஜ் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் தெளிவாக கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நல்ல வேலையாக இன்றைக்கே வந்து அந்த ட்ரெயினை, ஸோ அந்த எலக்ட்ரிக் லோகோ இன்றைக்கி வர மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா டெஸ்ட் நடந்து இவ்வளோ சீக்கிரமாக அதை வந்து ஓகே பண்ணி நம்ம இன்னிலேருந்தே அதை லான்ச் பண்ணுறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. மணி கரெக்டாக இன்னும் 22, 23 ஆக போகுது. இன்னும் நம்ம வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம். இதில் வந்து ரொம்ப விழிப்புணர்வு ரொம்ப முக்கியம்தான் நான் சொல்லுவேன். எல்லா கம்பிகளையுமே போர்டு வச்சுருக்காங்க. பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் போர்டெல்லாம் சேர்த்து வைக்கலாம், கொஞ்சம் டேஞ்சர் போர்டு வைக்கலாம். அப்போ தான் தொடாமல் இருப்பாங்க. இந்த பக்கங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இப்படி வாக்கிங் போகிறாங்க இல்லையா, சும்மா அசால்ட்டாக அதில் கை வச்சுருவாங்க. சொல்ல முடியாது, 25,000 வோல்ட்டு தொட்டால் அவ்வளோதான். இது வந்து நிறைய பேர் என்ன நினைப்பாங்க, ட்ரெயின் வரும்போது தான் கரண்ட் வரும், மற்ற நேரம்லாம் வராது அப்படின்னு சில பேர் நினச்சிட்ருப்பாங்க. அப்படியெல்லாம் நினச்சிட்ருக்காதீங்க நண்பா. அது எப்போ என்ன செய்யும்னே தெரியாது. அசால்ட்டாக நம்ம கை வச்சிடக்கூடாது இல்லையா. ஸ்டில் வெயிட் பண்ணி பார்ப்போம். சத்தம் கேட்குது, தூரத்தில் ஒரு சத்தம் கேட்குது. கண்டிப்பாக வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னமுமே இந்த ரயில்வேட்டுக்குள்ளேலாம் சில பேர் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பு. ட்ரெயின் வரும்போதும் அங்கிட்டு இங்கிட்டு கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. வாக்கிங் போகிறதுக்கு நல்ல இடம் தான். பட் இருந்தாலும் நிறைய இடங்கள்ல இதெல்லாம் அலோவ் பண்ணுறதில்ல. ஏன்னா பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுத்தால் தான் உள்ளே நுழைய முடியும். பட் ஆண்டிபட்டி ரயில்வே ஸ்டேஷனில் 4 பக்கம் இங்கிட்டு இங்கிட்டு பாதை இருக்கிறதுனால என்கிட்ட ஒரு பக்கம் ஏறி வந்துடுறாங்க. ஸோ வர்றதும் பிரச்சனை இல்லை. பட் இந்த இப்போல்லாம் மின்சாரம் பாயக்கூடிய பகுதி இல்லையா, அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுதான் ஒரு இன்சிடெண்ட், ஏதாவது ஒன்று இன்சிடெண்ட் நடக்காமல் இருந்த வரைக்கும் நல்லது தான். தூரத்தில் ஒரு லைட் எரியுது, தெரியுதா? எனக்கு தெரியுது, வாங்க ஜூம் பண்ணி பார்க்குறேன். தெரியுதா? எஸ், ஏதோ வந்துக்கிட்டே இருக்குது. சத்தம் மட்டும் லைட்டாக தூரத்தில் லைட்டாக கேட்குது.
பக்கத்தில் வந்தால் தான் அது என்ன வகையான இன்ஜின் வந்துட்டுருக்கு அப்படின்றது தெரியும். கரெக்டாக டைமிங் வந்து 8:26. 8:26க்கு இன்னும் ஸ்டேஷனுக்குள்ளே உள்ளே நுழையலை. ஸோ அதே டயத்தில் பார்த்திங்கன்னா ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் ரோட்டை கிராஸ் பண்ணிகிட்ருக்காங்க, தெரியுதா? இது ரொம்பவே ஒரு இப்படி வருத்தத்தக்க செயல்னே சொல்லலாம். இதில் என்ன காரணம்னா, கீழே இருக்கக்கூடிய அந்த பாலம், அதில் தண்ணி எப்போவுமே கிடக்கும். அதனால் அந்த பக்கம் நடக்கவும் முடியாது. அந்த வழியாக டூ வீலரில் போன 2 பேரே வந்து கார்னரில் வண்டி ஓட்டும் போது வலிக்கு விழுந்து கைகாலெலாம் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் இந்த பிள்ளைங்கள்லாம் பாவம் ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணி போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. தயவுசெய்து இதெல்லாம் கண்டிப்பாக இதெல்லாம் சரி பண்ணணும். அந்த பாலத்தை ரொம்ப நாளாகவே இப்படியே தான் கிடக்கு, தண்ணி ஊறிக்கிட்டே தான் இருக்குது. குழந்தைங்க இல்லையா, இதுக்கு மேலே கரண்ட் வர மேலே 25,000 வோல்ட்டு பாஞ்சிட்ருக்கு. ரொம்பவே ஒரு வருத்தத்தக்க செயல்னே சொல்லலாம். இந்த விஷயத்தை தயவுசெய்து இந்த பாலத்தை வந்து சரி பண்ணணும். ஸோ இந்த ட்ரெயின் இன்னும் ரொம்ப நேரமாக அங்கே இருக்கிற மாதிரியே தெரியுது. ஒருவேளை நின்றுட்டுருக்கான்னு தெரியல. ஏன்னா அப்போ 8:26க்கு அங்கே நின்றது, 8:29 ஆயிடுச்சு, இன்னும் உள்ளே வரல. வேறு ஏதாவது காரணங்களாக இருக்கலாம். ஃபஸ்ட் டைம் வர்றதுனால வேறு ஏதாவது காரணங்களாக இருக்குமோ அப்படின்றது எனக்கு தோணுது. பார்க்கலாம், வந்துக்கிட்டே இருக்குது பக்கத்தில். எனக்கு என்னமோ பார்க்குறதுக்கு எலக்ட்ரிக் இன்ஜின் தான் வர மாதிரி தெரியுது. மேலே இன்ஜின் மேலே லைட்டாக ஒரு சின்ன இது தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? வந்துடுச்சுல? ஆமாங்க, வந்துடுச்சுங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இதை பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது. ஆண்டிப்பட்டிலையா அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்குது எனக்கு. சூப்பருங்க, அருமை அருமை. ரொம்ப நாள் கழித்து இதெல்லாம் சக்ஸஸ் ஆகிருக்கு. இந்த மின்மயமாக்கம் முடிஞ்சு எவ்வளோ நாளாச்சு. இந்த பணிகள்லாம் தொடங்கி 1 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. பரவாயில்ல, இன்றைக்கி இது வர்றதில் அவ்வளோ சந்தோஷம். அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும். ஆமாங்க, எலக்ட்ரிக் இன்ஜின் தான் வந்திருக்கு. இதை லைவாக நீங்கள் கேட்டுருக்கீங்க, ஒரிஜினல் சவுண்டு எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்கள். போகிற விளம்பரமாக தான் இருக்குது. என்ன வகையான இதுன்னு கூட வேப் 7 தாங்க. வேப் 7 தான். பிளாட்ஃபார்மை தாண்டி போய் நிற்கிதுங்க. அந்த அளவுக்கு லென்த் இருக்கு. எந்த நாய்ஸஸும் கிடையாது பெரிய லெவலில்.